செய்திகள். ஆப் அடிப்பது போல திமுக கூட்டணிக்கு மக்கள் படுதோல்வி அளிக்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. உலக சாம்பியனான இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் தேநீர் விருந்து. அசாம் மாநிலத்தில் நாளை வாக்குப்பதிவு. தீவிரவாதிகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் ராணுவம் குவிப்பு. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைதான ராசா இன்னும் ஜாமீன் பெறாதது ஏன்? பரபரப்பான பின்னணி. வணக்கம். விரிவான செய்திகள். தேனி மாவட்டத்தில் தேமுதிக, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்த கேப்டனுக்கு பட்டாசுகள் முழங்க தாரை தப்பட்டையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் லாசருக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதன் பின்னர் பழனிச்செட்டிப்பட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் போடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை கலைப்பதற்காக திமுகவினர் காவல்துறை உதவியுடன் அராஜக செயலில் ஈடுபட்டனர். கேப்டனின் பேச்சை கேட்பதற்காக வந்த தேமுதிக தொண்டர்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கினார்கள். இதனால் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த், முல்லை பெரியாறு, வைகை ஆறு புரண்டோடும் செழிப்பான பகுதியான தேனி மாவட்டம் திகழ்ந்தும் குடிநீர் பிரச்சினைக்கு மக்கள் அல்லாடி வருவதாக குறிப்பிட்டார். முல்லை பெரியாறு அணையை நம்பியுள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளை முதலமைச்சர் கருணாநிதி ஏமாற்றிவிட்டார் என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவதாக அறிவித்து ஆட்சியில் அமர்ந்த கருணாநிதி இதுவரை ஏழை எளிய மக்களுக்கு நிலம் வழங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் 2000 ஏக்கர் நிலம் அபகரித்து வைத்திருப்பதாகவும் அதனை ஏழை எளிய மக்களுக்கு முதல்வர் பிரித்துக் கொடுத்தாலே வாக்குறுதி நிறைவேறிவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பிரச்சாரம் செய்ய வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதற்கிடையே திமுக கூட்டணி இந்த தேர்தலில் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு வாக்காளர் பெருமக்கள் மரக்கட்டையில் ஆப்பு அடிப்பது போன்று தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தினார். ஆப் அடிப்பது என்று கேப்டன் கூறியதை திமுக ஊடகம் ஒன்று ஹாஃப் அடிப்பது என்று தவறாக தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக அவதூறு பரப்பியுள்ளது. தோல்வி பயத்தில் துவண்டு கிடக்கும் திமுகவினர் தங்களது இறுதி ஆயுதமாக பொய்யையும் புனை சுருட்டையும் பரப்ப ஆரம்பித்துள்ளனர். வலிமை வாய்ந்த கேப்டனின் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் திமுக ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணியினரை குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தேநீர் விருந்துக்கு அழைத்துள்ளார். 10வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தோனி தலைமையிலான இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி உலகக்கோப்பையை கைப்பற்றியது. இந்திய அணிக்கு 14.5 கோடி ரூபாய் பரிசுடன் உலகக்கோப்பை வழங்கப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் சங்க தலைவரும் மத்திய மந்திரியுமான சரத் பவார் இதை வழங்கினார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி கோப்பையை வென்றதால் இந்திய வீரர்களுக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஒவ்வொரு வீரருக்கும் தலா 1 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல பயிற்சியாளர் கேரி கிறிஸ்டன் மற்றும் அணியில் உள்ள மற்ற ஊழியர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், தேர்வுக்குழு உறுப்பினர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாயும் அளிக்கப்படும் என்று கிரிக்கெட் வாரிய தலைவர் சசாங் மனோகர் அறிவித்துள்ளார்.
ஹூண்டாய் கார் நிறுவனம் அனைத்து வீரர்களுக்கும் தங்களது நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய ரக கார்களை பரிசாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. மேலும் வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இவ்வாறு பரிசு மழையில் நனைந்துள்ள இந்திய வீரர்களை குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் தேநீர் விருந்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அவரைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல், பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையை அடுத்த புழலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இந்திய அணிக்கு பட்டாசுகள் வெடித்து பாராட்டு தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தேமுதிகவினர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலின் புகழ் ராசா இதுவரை ஜாமீன் செய்யாதது ஏன் என்பது குறித்து பல்வேறு தரப்பினரிடையே கேள்வி எழும்பியுள்ளது. தாம் தவறை செய்யவில்லை, தாம் நிரபராதி என்பதை நிரூபிப்பதாக பேட்டிக்கு மேல் பேட்டி தெரிவித்து வந்த முன்னாள் அமைச்சர் ராசா, ஸ்பெக்ட்ரம் ஊழல் புயலில் சிக்கி சின்னாபின்னமாகி 52 நாட்களுக்கும் மேலாக டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவரை பற்றி எதிர்க்கட்சிகள் வீதிக்கு வீதி பேசி ஆளுங்கட்சிக்கு பீதியை ஏற்படுத்தி வருகின்றன. சின்ன வழக்காக இருந்தாலும் முன்ஜாமீனுக்காக முன்கூட்டியே நீதிமன்ற வாசலில் நிற்கும் அரசியல்வாதிகள் சிபிஐ வலையில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் ராசாவை இதுவரை ஜாமீனில் எடுக்க முயற்சிக்காதது ஏன் என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராசா பிப்ரவரி 2ஆம் தேதி சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். 50 நாட்களுக்கும் மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் ராசா ஜாமீன் பெற முயற்சிக்காதது குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜாமீன் கேட்டு ராசா மனு செய்து அம்மனு மீது வழக்கு நடைபெற்றால் பல்வேறு கேள்விகள் பூதம் போல் எழும் என்பதை அவர் அறிந்து வைத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் ஜாமீனில் வெளியே வரும்போது தனக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் ராசா கருதுவதாக கூறப்படுகிறது. அசாம் மாநில சட்டசபையின் 62 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலத்துடன் அசாம் மாநிலத்திற்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. அசாமில் மொத்தம் 126 தொகுதிகள் உள்ளன. அதில் 62 தொகுதிகளுக்கு நாளை முதல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எஞ்சியுள்ள 64 தொகுதிகளுக்கு வருகிற 11ஆம் தேதி இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 3 மணி வரை நடைபெறுகிறது. தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருப்பதால் தேர்தல் நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சம்பத்குமாரை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திருச்செங்கோடு பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு சம்பத்குமார் பாடுபடுவார் என்று அவர் கூறினார். 24 மணி நேர தடையில்லா குடிநீர் வழங்கவும், புகழ்பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு செல்ல மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தர சம்பத்குமார் முயற்சி எடுப்பார் என அவர் உறுதியளித்தார். கேப்டன் தேர்வு செய்த தேமுதிக வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் சிறந்த செயல்பாடு உடையவர்களாக இருப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதி வேட்பாளராக களத்தில் உள்ள தேமுதிகவை சேர்ந்த செந்தூரேஸ்வரனையும், திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் செந்தில்குமாரையும் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக ஆட்சியில் மிஞ்சியதெல்லாம் தொடர் மின்வெட்டு, விலைவாசி உயர்வு போன்றவைதான் என்று கூறினார். குறிப்பாக செல்போன்களை பார்க்கும் போதெல்லாம் திமுகவினர் நடத்திய 1,76,000 கோடி ரூபாய் ஊழல்தான் நினைவிற்கு வருவதாகவும் தெரிவித்த அவர், அதிமுக தலைமையிலான கூட்டணியே வெற்றி கூட்டணி என்று அவர் கூறினார். என் கண்ணுக்கு தெரிவது செல்போன் அல்ல, 1,80,000 கோடி ஊழல் தான் என் கண்ணுக்கு தெரியும். தேமுதிக வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்ட திருமதி பிரேமலதா, அதிமுக தேமுதிக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவி என் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.